அன்பார்ந்த நேயர்களே, சிரியாவில் ஏற்பட்ட அந்த போர் நிறுத்தம், அதாவது உள்ளூர் மக்களுக்கிடையே ஏற்பட்ட அந்த போர் நிறுத்தம், கிராமத்தில் வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கும் ஜூலானியினுடைய ஜாகிலியாவை தெரியாத, இஸ்லாத்தை முழுமையாக தெரியாத இஸ்ரேலினுடைய நண்பர் ஜூலானிக்கு ஏற்பட்ட யுத்தம் நின்று விட்டதாக நேற்று சொன்னார்கள். அது நிற்கவில்லை. இப்போ ஜூலானி இஸ்ரேலோட கொஞ்சம் குழாவி கடைசியில் இஸ்ரேலுடைய படைகளாலே தாக்கப்பட்டு சிரியா நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. சிரியாவில் ஆயுதமில்லாத சிரியாவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னான். இப்போ இஸ்ரேலிய படைகள் அங்கே இருப்பதை அறிந்து கொண்ட போராளிகள் போரை நிறுத்தாமல் அந்த ட்ரெடிஷ்னல் முஸ்லீம்ஸு தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். அப்போ அவன் ட்ரம்ப்கிட்ட போய் காலில் விழுறான். ட்ரம்ப்பு, நீங்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தீர்கள், ஆனால் அந்த போர் நிறுத்தம் புண்ணியப்படவில்லை, நீங்கள் அந்த போர் நிறுத்தத்தை கேரண்டி பண்ணுங்கள். அதுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்க ஒரே வார்த்தை, நான் இஸ்ரேலுடைய தாக்குதலில் இருந்து ஒன்றை காப்பாற்றினேன். கவனிக்க வேண்டிய நான் இஸ்ரேலுடைய தாக்குதலிலிருந்து ஒன்றை காப்பாற்றினேன். இனி அங்கே உள்ள சண்டை நீ பார்த்துக்கணும். இன்னொன்று பார்த்துக்கோ, இந்த ட்ரைபல்ஸ்னு நீ சொல்லக்கூடியவங்க, அந்த கிராமப்புறத்து மக்கள் இஸ்லாமிஸ்டேல், இஸ்லாத்தை முன்வைத்து போராடுபவர்கள். இன்னைக்கு காலையில் வந்த தகவல் என்னென்னா, ஆயிரக்கணக்கான கிராமவாசிகள் டமாஸ்கஸையும் மற்ற இடத்தையும் நோக்கி வருகிறார்கள். அவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்குவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது என்று எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றன. அதனால் சிரியாலையும் இஸ்ரேலுக்கு தலைவலி தொடங்கிவிட்டது. இணைந்திருங்கள்.